எனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் ஒருவர் மகேஷ் பாபு. அவர் மிகவும் மரியாதையான மனிதர். பலருக்கும் தெரியாத செய்தி. எனக்கும் மகேஷ் பாபுவை நீண்ட காலமாகவே தெரியும் என்பது. அவருடன் நடித்தபோது மிகவும் பாதுகாப்பாகவே உணர்ந்தேன். மகேஷ் பாபுவுடன் இப்படித்தான் எனக்கு அறிமுகம். கல்லூரி நாட்களில் சென்னையில் மகேஷ் பாபு இருந்தபோது எங்கள் இருவருக்கும் இருக்கும் பொதுவான நண்பர்களால் அறிமுகம். அப்பொழுதெல்லாம் வெறும் ஹாய் பாய் மட்டுமே. பிறகு நாங்களே நடிகர்களாக ஜோடி சேர்ந்து நடித்தது மிகவும் ஆச்சரியம்தான். அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளி. இரவு 10 மணி ஆனாலும் விடாமல் நடிப்பார். அத்துடன் தனது சக நடிகர்கள் யார் நடித்தாலும் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்றும் கவனிப்பார். அத்துடன் நானெல்லாம் காட்சி முடிந்தவுடன் கேரவனுக்குள் போய்விடுவேன். மகேஷ் பாபு கேரவனுக்குள் போகவே மாட்டார். அவரின் உழைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவே இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் திரிஷா அவர்கள். உங்களின் இத்தனை வருட அனுபவத்தில் கிளாமராக, ஆக்ஷனாக எதில் உங்களுக்கு கஷ்டம் என்ற கேள்விக்கு இரண்டுமே கஷ்டம்தான். இது உண்மை. காட்சி பற்றி இயக்குனர் சொன்ன பிறகு அதை உள்வாங்கி மனதினுள் பிராக்டிஸ் செய்தால் மட்டுமே நடிப்பு இயல்பாக உண்மைத்தன்மையோடு இருக்கும். அதனால் இரண்டுமே கஷ்டம்தான் என்கிறார். நான் மகிழ்ச்சியாக இருப்பதாகவே பலர் கூறுகின்றனர். அதற்கு என் ஜீனும் கூட ஒரு காரணம். உடல் ஆரோக்கியம், உணவு மிக மிக முக்கியம். கொரோனாவுக்கு பிறகு அனைவருக்குமே வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு வந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், மற்றவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டாலே நமக்கு மகிழ்ச்சி தானே வரும் என்று கூறுகிறார் திரிஷா. எனக்கு நிறைய படங்கள் வேண்டாம், நடிக்கின்ற படம் திருப்தியை தந்தாலே போதும் என்றும் கூறுகிறார். ஏன் நீங்கள் ஷோலோவாக நடிப்பதில்லை என்ற கேள்விக்கு பல படங்களில் நடித்திருக்கிறேன். இருப்பினும் ஒரு காரணம் இருக்கிறது. படம் தோல்வியடைந்தால் என்னையே காரணம் சொல்வார்கள். அத்துடன் சம்பளமும் பேசியபடி வராது. அது ஹீரோவுடன் நடித்தால் மட்டுமே சம்பளம் கரெக்டாக வரும் என்று கூறும் திரிஷா அவர்கள் சமீப காலமாக வலைத்தளங்களில் மிகவும் ஹாட் டாபிக் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி பிரச்சனைதான். அது இன்னும் கூட போய்கொண்டேதான் இருக்கிறது. இது ரசிகர்கள் மற்றும் சினிமா வட்டாரத்திலும் அது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. முன்பு ஒருமுறை திருமணம் மற்றும் விவாகரத்து குறித்து இணையத்தில் திரிஷா கூறியது தற்போது இரண்டையும் கம்பேர் செய்து வைரலாகியும் வருகிறது. அவர் கூறியது, எனக்கு திருமணம் நடந்த பிறகு டைவர்ஸ் பெறுவதில் நம்பிக்கை இல்லை. நான் சரியான நபரை சந்திக்கும் வரை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். சரியான நபரை சந்திக்கும் வரை நான் காத்து கொண்டும் இருப்பேன். அப்படி ஒரு சரியான நபர் கிடைக்கவே இல்லை என்றாலும் எனக்கு கவலையும் இல்லை. தவறான நபர்களை திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்காக அந்த பந்தத்தில் இணைந்திருந்து சிரமப்படும் பலரை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு சரியான நபர் வரும் வரை காத்திருப்பேன் அல்லது நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று திரிஷா கூறியது சமீபத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் உண்டாக்கியது. அஜர்பைஜானில் விடாமுயற்சி ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் கோட் பட ஷூட்டிங் சென்னையில் நடந்தது. கோட் படம் ஆரம்பத்தில் இருந்தே திரிஷா உண்டா இல்லையா என பேச்சுக்கள் முணுமுணுத்த வண்ணம் போய்கொண்டேதான் இருந்தன. ஆனால் மட்ட பாடலுக்கு திரிஷா குத்தாட்டம் போட்டு இருந்தார். அப்பாடலில் சில காட்சிகள் அஜித்திடம் காட்டிய போது அதை பார்க்க சொல்லி திரிஷாவிடம் சொல்லியிருக்கிறார் அஜித் அவர்கள். அந்த சமயத்தில் கூட திரிஷா அஜித்திடம் நானும் அதில் நடனமாடியிருக்கிறேன் என்று சொல்லவே இல்லையாம். பட ப்ரமோஷன் வரை குழப்பம் நீடித்த நிலையிலும் எல்லோரும் தியேட்டரில் தான் படத்தை பார்த்து தெரிந்து கொண்டார்களாம். வெளியில் சொல்லவில்லை, ஓகே. ஆனால் தன்னுடன் அப்பொழுது நடித்து கொண்டிருந்த அஜித்திடம் கூட சொல்லாதது தப்புதான் என்றும், திரிஷா பயங்கரமான தெளிவான ஆளா இருக்காங்களே என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்தும் வருகிறார்கள். திரிஷா இது தவறு என்றும் சொல்கிறார்கள் ரசிகர்கள். பட் திரிஷா நாம சொல்றதெல்லாம் கேட்கவா போறாங்க?